ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு கிளாஸ் 7ல் பேக் செயின் ஸ்டிச் பார்க்கலாம். ஒரு பேசிக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம். நீடில் அப்படியே திருப்பி இந்த செயினுக்கு பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம். இதுதாங்க ப்ராசஸ், நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். அகெயின் செயின் போட்டுட்டு அதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு லாக் ஸ்டிச், அதுக்கு பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச். இதுதான் கான்செப்ட். நம்ம இது ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம் இந்த ப்ராசஸை. நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரியணும் தெரியணுன்றதுக்காக நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக சில்க் த்ரெட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ளவுஸில் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதுவுமே நான் காமிக்கிறேன். நம்ம நீடில் இந்த மாதிரி க்ராஸாக பஞ்ச் பண்ணி கீழே த்ரெட்டு இழுக்கும்போது இந்த மாதிரி சுருக்கம் விழும். அதனால் நம்ம எப்போவுமே நீடில் ஸ்ட்ரெயிட்டாக தான் பஞ்ச் பண்ணணும். இப்போ நான் பஞ்ச் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இதில் உங்களுக்கு சுருக்கமே விழலை. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம ட்ரிக்ஸ் ஆட் பண்ணிட்டா நம்மளோட ஒர்க் நீட்டாக கம்ப்ளீட் ஆகும். இப்போ எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்டர்டாக த்ரெட் எடுத்து நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். சேம் ப்ராசஸ் தான். செயின் ஸ்டிச்சுக்கு முன்னாடி ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம். பிகினராக இருக்கும்போது சில்க் த்ரெட்டில் லாக் ஸ்டிச் போடும்போது லூப் பெருசாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு த்ரெட்டு மாட்டாமல் நீட்டாக வரும். இப்போ அப்படியே பேக்கில் லாக் ஸ்டிச் போட போகிறோம். இதில் பாருங்கள், த்ரெட்டு எப்படி அழகாக மாட்டாமல் அந்த லூப்புக்குள்ளே இருந்து வெளியே வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக லூப் பெருசாக வச்சு ட்ரை பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செயின் ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம். தென் ரிவர்ஸ் நீடில் பண்ணி பேக் சைடில் ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம். இப்போ எண்ணாட் போட்டு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி ஒர்க் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு டே 8ல் டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம்.